अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। अल्लाह ताला के फजल से அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் இன்று ஜலசாவில் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எதற்கு சான்று என்றால், அஹ்மதி பெண்கள் மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்களாவார்கள். மேலும் அஹ்மதி பெண்கள் மார்க்க ஞானத்தை அதிகரித்து கொள்ள விரும்புகிறார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற விரும்புகின்றார்கள் என்பதற்கு இது சான்றாகும். அவனுடைய விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும், மேலும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புபவர்களாவீர்கள். சில மக்கள் சூழலின் தாக்கத்தில் ஒரு சம்பிரதாயமாகவும் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அருளினால் உங்களில் பெரும்பாலான பெண்கள் உங்களுடைய மார்க்க ஞானங்களையும் ஆன்மீக தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சொல்லப்போனால், நான் கூறியிருந்தேன், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜலசாவை நடத்துவதற்கான நோக்கமாக தீமையிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வாவை மேற்கொள்ளுதல், நல்லொழுக்கங்களை உயர்தரம் வரை கொண்டு சேர்ப்பது என்று கூறியிருந்தார்கள். எனவே நான் எதிர்பார்க்கின்றேன், நம்பிக்கை வைக்கின்றேன். நான் ஒரு நல்லெண்ணமாக மட்டும் இதை கூறவில்லை, மாறாக நீங்கள் இங்கு வந்திருப்பது உங்களுடைய பையத் உடன்படிக்கையை முழுமைப்படுத்தியவாறு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இருக்கின்றது. எனவே இதற்காக நாம் இந்த சில நாள்களில் மட்டுமல்லாமல் நிரந்தரமாக தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இதில் நாம் நம்முடைய பார்வை வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? அன்னாரை அல்லாஹ் இந்த காலத்தில் மார்க்கத்தை சீர்திருத்துவதற்காக, மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக அனுப்பியிருக்கின்றான். இந்த நோக்கம் எப்பொழுது அடைய முடியும் என்றால், நாம் அன்னாருடைய பையத்தில் வந்து மார்க்க நிலையை சீர்படுத்துவதற்காக அன்னார் கூறியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டல்களப்படி செயல்படுத்த வேண்டும். மேலும் பல்வேறு இடங்களில் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கான நேர்வழிகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சில விஷயங்களை நான் இங்கு சுருக்கமாக எடுத்து கூறிவிடுகின்றேன். தம்முடைய பையத்தில் வந்த மக்களை பார்த்து மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயமாக வேண்டுமென்றால் அந்த சமுதாயத்தை பற்றி ஃப இன்னஹும் கௌமுன் லா யஃப்கா ஜலீஸ்ஹு என்று வந்திருக்கின்றது. அத்தகைய சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அதாவது அது எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களும் கூட பேரெழுந்தவர்களாக மாட்டார்கள், அவர்களுடன் அமர்ந்திருப்பவர்கள் கூட துர்பாகியமானவர்களாக மாட்டார்கள். மாறாக அவர்களுடைய ஒழுக்கங்கள் உயர் ஒழுக்கங்களாக இருக்கும். அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் மற்றும் பண்பில் நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். எனவே இது ஒரு அடிப்படையான விஷயமாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த நிலைமை இருக்கும் பொழுது நாம் உலகத்தின் பக்கம் பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம், அல்லாஹ்வின் பக்கம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த போதனையின் பக்கம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் நமக்கு எந்த விஷயங்களை கூறியிருக்கின்றார்களோ, எதற்காக அன்னாரை அல்லாஹ் அனுப்பினானோ அந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம்.
எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய அடிப்படையான நோக்கம் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதாகும், அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாகும். நம்மில் நாம் எப்படிப்பட்ட நட்பேறு பெற்றவர்களில் இணைய வேண்டுமென்றால் அவர்களுடன் அமர்ந்திருப்பவர்களும் கூட ஒருபோதும் பேரிழந்தவர்களாக மாட்டார்கள். மாறாக அவர்கள் தம்மையும் நட்பேறு பெற்றவர்களாக கருதுவார்கள். அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும். இது எப்பொழுது சாத்தியமாக முடியும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கூற்றும் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இருக்கும் பொழுதுதான் சாத்தியமாக முடியும். அவனுடைய போதனையின்படி அமல் செய்யும் பொழுதுதான் சாத்தியமாக முடியும். இதே போன்று ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய விஷயங்களை மிகவும் கவனமாகவும் கூர்ந்தும் கேளுங்கள். ஏனென்றால் இறைவன் புறமிருந்து வந்தவர்களுடைய விஷயங்களை கவனமாக கேட்க வேண்டும். நீங்கள் அதை கூர்ந்து கேட்கும் பொழுதுதான் உங்களால் இந்த நோக்கத்தை பெற முடியும். பையத்தில் வந்ததற்கான அந்த நோக்கத்தை இறைவன் புறமிருந்து வந்தவரோடு தம்மை இணைத்துக் கொள்வதற்கான அந்த நோக்கத்தை பெற முடியும். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்க வேண்டும், அதை மிகவும் கவலையோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் இது ஈமான் பற்றிய விஷயமாகும். இதில் கவனமின்மை மற்றும் சோம்பேறித்தனம், கவனம் செலுத்தாமல் இருத்தல் அல்லது முற்றிலுமே கவனத்தை குறைத்துக் கொள்வது அல்லது முற்றிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பது தீய விளைவை ஏற்படுத்தும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எவர்கள் ஈமானில் கவனமின்மையோடு செயல்படுகின்றார்களோ அவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை செவி கொடுத்து கேட்பதில்லையோ, பிறகு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லக்கூடியவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அறிவுரை செய்யக்கூடிய எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்காது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட மக்கள்தான் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, அவர்கள் காது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கேட்பதில்லை, அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது ஆனால் புரிவதில்லை. எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன கூறப்படுகின்றதோ அதை கவனமாகவும் மிகவும் கூர்ந்தும் கேட்க வேண்டும். எவர் மிகவும் கவனமாக செவி கொடுத்து கேட்பதில்லையோ அவருக்கு அதனால் எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை. மக்கள் சில நேரம் மக்களுடைய அந்த வழிகேட்டில் வந்து விடுகின்றார்கள். மக்கள் சொல்வதில் பேச்சில் சிக்கிக் கொள்கின்றார்கள். ஜமாத் மீது ஆட்சேபனையும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். சில நேரம் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதே ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய ஞானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியவற்றை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். கவனமாக கேட்பதனுடைய நோக்கம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்னார் இஸ்லாத்தின் போதனை நொழியில் நமக்கு பல்வேறு வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுரைகளை கூறியிருக்கின்றார்கள். அதை நாம் படிக்க வேண்டும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரைகளை கூறியிருக்கின்றார்களே, அதை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டும். மார்க்க ஞானத்தையும் அதிகரித்துக் கொள்வதற்காக நாம் மார்க்க ஞானத்தை அதிகரித்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக மற்றும் செயல் நிலைமைகளையும் சரி செய்து கொள்ள முடியும். இது ஆண்களுக்கும் உரியதாகும். நாம் பையத் மட்டும் செய்து அமர்ந்து கொண்டோம் என்றால், நம்முடைய மார்க்க ஞானத்தை அதிகரித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மால் எந்த வெற்றியும் பெற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்னால் சென்று விடுவோம். சில நேரம் சின்ன சின்ன கேள்விகள் இருக்கின்றன, பெண்கள் தரப்பிலிருந்தும் குழந்தைகள் தரப்பிலிருந்தும் கேட்கப்படுகின்றன. கொஞ்சம் அவர்களுக்கு மார்க்க அறிவு வளர்ந்து கொள்வதன் பக்கம் கவனம் வந்தால் ஜமாத்துடைய லிட்ரேச்சர்களிலேயே அவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைத்துவிடும். உதாரணமாக அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் என்னுடைய விஷயத்தை கவனமாக கேளுங்கள். மேலும் இந்த காலத்தில் கவனமாக கேட்பொழுது எப்பொழுது சாத்தியமாக முடியும் என்றால், அன்னாரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர்களை, மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை, அன்னாருடைய மல்ஃபுசாத்தை படிக்கும் பொழுதுதான் சாத்தியமாக முடியும். அன்னார் இவ்வாறும் ஒரு இடத்தில் அறிவுரை கூறியிருக்கின்றார்கள். நான் மீண்டும் மீண்டும் அறிவுரை கூறுகின்றேன். இறைவன் இந்த ஜமாத்தை உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அதாவது உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக தோற்றுவித்திருக்கின்றான். உண்மைகளை மக்களுக்கு திறந்து காட்டுவதற்காக தோற்றுவித்திருக்கின்றான். எனவே நான் என்ன விரும்புகிறேன் என்றால், செயல் ரீதியான உண்மையின் மூலமாக இஸ்லாத்தின் சிறப்பு உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். வெறும் வெற்றி பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் பல விஷயங்களை பேசுகிறார்கள். பெண்களுக்கும் கூட இதை எதிர்கொள்ள வேண்டி வருகின்றது. சில பெண்கள் எனக்கு எழுதவும் செய்கின்றார்கள். பெண் பிள்ளைகளும் பெரிய வயது பெண்களும் கூட எழுதுகின்றார்கள், இதோ ஆட்சேபனை இருக்கின்றது என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். அவர்கள் திருக்குரானை நன்றாக ஓதினால், கவனமாக படித்தால், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று திருக்குரானிலே உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலத்திலோ நம்முடைய விளக்க உரைகளும் இருக்கின்றன, அந்த தஃப்சீர்கள் இருக்கின்றன. அவற்றை படிக்க வேண்டும். அதிலும் பல பலன்கள் நமக்கு கிடைக்க முடியும்.
மசீம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் முந்தைய வேதங்கள் மற்றும் நபிமார்கள் மீதும் கூட பேரருள் புரிந்திருக்கின்றது. அவர்களுடைய நிலைமைகளை எடுத்து கூறியிருக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனை எப்படிப்பட்ட ஒரு அறிவு ரீதியான வடிவம் வழங்கியிருக்கிறான் என்றால் அது எல்லா சான்றுகளாலும் நிறைந்து கிடக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸ்ல். இது தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயமாகும். இது வலுவற்ற மற்றும் பலன் அளிக்காத மறை அல்ல. திருக்குர்ஆனுக்கு நிகராக ஏதாவது ஒன்று வரும் என்று நினைக்காதீர்கள். உங்களால் பதிலளிக்க முடியாது என்று நினைக்காதீர்கள். திருக்குர்ஆனுடைய போதனை எப்படிப்பட்டதென்றால், எந்த அளவுக்கு பறந்துபட்டது என்றால் அதற்கு நிகராக எதுவுமே நிற்க முடியாது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், திருக்குர்ஆனை ஓதுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. மாறாக அதற்கும் மேற்பட்ட அதனுடைய மொழியாக்கத்தையும் படிக்க வேண்டும். அதனுடைய தஃப்சீர் விளக்க உரை படிப்பதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். ஜமாத்துடைய லிட்ரேச்சர்களில் இப்பொழுது நிறைய நூல்கள் ஆடியோ மற்றும் வீடியோவும் வந்திருக்கின்றன. திருக்குர்ஆனுடைய விளக்கத்திற்கான ஆடியோக்கள் வந்திருக்கின்றன. எந்த மக்கள் படிக்க முடியாதோ அவர்கள் அதை கேட்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனோ ஒரு உயிருள்ள மற்றும் ஒளிமிகுந்த மறையாகும். எனவே எந்த எதிரியுடைய எதிர்ப்பை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். எங்களுடைய போதனை எல்லாவற்றையும் விட உயர்ந்த போதனையாகும். இன்றைய காலத்தில் மேற்கத்திய சூழலில் வாழ்ந்து இளமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய பல பெண் பிள்ளைகள் கேள்வி கேட்கின்றார்கள். திருக்குர்ஆன் மீது இப்படிப்பட்ட ஆட்சேபனை செய்கின்றார்கள், இந்த ஆட்சேபனை செய்கின்றார்கள், அந்த ஆட்சேபனை செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த எல்லாவற்றிற்குமான பதில் பல்வேறு நேரங்களில் வழங்கப்படுகின்றன. ஆனால் சுயமாக அவர்களும் திருக்குர்ஆன் படுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களே பதிலளிக்க முடியும். மசீம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தின் பக்கம் என்னோடு தொடர்புடைய மக்களுக்கு கவனப்பட்டு கொண்டே இருக்கின்றேன், அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கின்றான். அதாவது இறைவன் இந்த இயக்கத்தை, இந்த ஜமாத்தை உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கியிருக்கின்றான். ஏனென்றால் இது அல்லாமல் செயல் ரீதியான வாழ்வில் எந்த ஒரு வெளிச்சம் ஏற்பட முடியாது. செயல் ரீதியான வாழ்வில் எப்பொழுது ஒளி ஏற்பட முடியும் என்றால், வெளிச்சம் ஏற்பட முடியும் என்றால் திருக்குர்ஆனை ஓதும்போது தான், அதன்படி செயல்படும் பொழுதுதான். எனவே மசீம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நான் என்ன விரும்புகிறேன் என்றால், செயல் ரீதியான உண்மையின் மூலமாக இஸ்லாத்தின் சிறப்பு உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். இஸ்லாத்தின் போதனை நமக்கு திருக்குர்ஆனில் இருக்கின்றது. திருக்குர்ஆன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த போதனை நம்முடைய அமலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், செயலில். இதை உண்மையானதாக நாம் நிரூபிக்க வேண்டும். இது வெறும் கதைகள் அல்ல. மசீம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனை மிக அதிகமாக ஓதுங்கள். ஆனால் வெறும் கதையாக நினைத்து நீங்கள் அதை படிக்காதீர்கள். அதனுடைய மொழியாக்கத்தையும் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது வெறும் கதை என்று நினைத்து படிக்காதீர்கள். மாறாக அதை ஒரு தத்துவமாக நினைத்து படியுங்கள். ஒரு போதனை என்று கருதி புரிந்து நீங்கள் படியுங்கள். அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். பிறகு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு எதிரியுடைய வாயை எப்படி அடைக்கிறீர்கள் என்று பாருங்கள். எனவே பெண்களும் கூட இந்த காலத்தில் தப்லீகுக்காக அதே போன்ற முயற்சி செய்ய வேண்டும். எப்படி ஆண்கள் செய்ய வேண்டும் அதே போன்று செய்ய வேண்டும். இதுவே இன்றைய காலத்தின் ஜிஹாத் ஆகும். திருக்குர்ஆன் எங்குமே இவ்வாறு எழுதவில்லை. அல்லாஹ் எங்குமே இப்படி கூறவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்கேயுமே இப்படி கூறவில்லை, பெண்கள் தப்லீகுடைய களத்தில் வரக்கூடாது என்று. பெண்கள் தப்லீக் களத்தில் வருகிறார்கள், அறிவை பெறுகின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு எடுத்துக்காட்டை கூறுகின்றார்கள். மக்கள் எப்படி அவர்களிடமிருந்து அறிவை பெற்றார்கள். பல திருக்குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கத்தை, அதற்கான விரிவுரையை, பல ஹதீஸ்களிற்கான விளக்க உரையை, விரிவுரையை, தெளிவை ஹஜரத் ஆயிஷா அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். சில சஹாபாக்களுக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் புரிய வைத்திருக்கின்றார்கள். அந்த விஷயங்கள் நமக்கு முன்னால் தெளிவாக வந்துவிட்டன, ஆயிஷா அவர்கள் புரிய வைத்ததன் காரணமாக. எனவே பெண்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு பதிலும் அவர்களுக்கு ஆண்கள் தரப்பிலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. மாறாக அவர்களே இறை ஞானத்திலும் அறிவிலும் மார்க்க அறிவிலும் எப்படி முன்னேற வேண்டும் என்றால், அவர்கள் அறிவு ரீதியான விஷயத்திலும் ஆன்மீக விஷயத்திலும் ஆண்களுக்கு இணையாக அல்ல, மாறாக அவர்களை முந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இது இருக்கும் பொழுதுதான் உங்களால் உங்களுடைய சந்ததியர்களுக்கும் சரியான முறையில் தர்பியத் செய்ய முடியும். பிறகு மசீம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் முழுமையான ஈமானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படிப்பட்ட அன்பான ஒரு வரி என்றால், இந்த ஒரு கலிமா, இந்த வரி யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் மார்க்கத்தை விட்டு சீர்கெட்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால், மேலும் நாங்கள் மார்க்கத்திற்காக ஒவ்வொரு தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிய வேண்டும் என்றால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் என்னோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தில் ஆணவம் கொள்ளாதீர்கள். நாம் பெற வேண்டியதெல்லாம் பெற்றுவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். பையத்தின் மூலமாக நீங்கள் நிராகரித்தவர்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்றீர்கள். அதாவது நிராகரித்தவர்களை விட நீங்கள் நட்பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள், பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள் தான். ஆனால் இதையே போதுமானதாக கருதாதீர்கள். यानी तुम उनकी तरह नहीं हो जिन्होंने நிராகரித்தவர்களை போன்ற அல்ல, இழிவடைய செய்தவர்களை போன்ற அல்ல, அதாவது அவமதித்தவர்களை போன்ற அல்ல, அல்லாஹ்வையும் கோபப்படுத்துகின்றார்கள். நீங்கள் அல்லாஹுக்காக மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இது மட்டும் போதுமானது கிடையாது. நீங்கள் இறைவனுடைய சினத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அமல். நீங்கள் உங்களுடைய முயற்சியால் நீரூற்றின் அருகில் சென்று விட்டீர்கள், நிரந்தர வாழ்விற்கான அந்த நீரூற்றின் பக்கம் சென்று விட்டீர்கள். ஆனால் நீங்கள் நீர் அருந்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே நீரை அருந்துவதற்காக அதற்காகவும் இறைவனுடைய அருள் மற்றும் கருணை இருக்க வேண்டும். இதன் பக்கமே அது அவன் புறத்திலிருந்தே உங்களுக்கு தௌஃபீக் கிடைக்கும் பொழுது தான் இது சாத்தியப்பட முடியும். இந்த விஷயங்களை நான் நேற்றும் கூறியிருந்தேன். எனவே நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து தௌஃபீக்கை வேண்டுங்கள், நல்வாய்ப்பை வேண்டுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வயிறு நிறைய நீர் அருந்துவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் நிச்சயமாக விரும்புகின்றேன், எவர் இந்த நீரூற்றிலிருந்து நீர் அருந்துவாரோ அவர் ஒருபோதும் அழிய மாட்டார். ஏனென்றால் இது வாழ்வை அளிக்கக்கூடிய நீர் ஆகும், மேலும் அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய நீராகும், ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும். எனவே இன்றைய காலத்தில் ஷைத்தானுடைய தாக்குதல்கள் எந்த அளவு கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கின்றனவென்றால் மனிதனுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைய காலத்தில் சோஷியல் மீடியா இருக்கின்றது, பல பிரிண்ட் மீடியாக்கள் இருக்கின்றன, அல்லது உலகத்தில் உலகம் மார்க்கத்தை விட்டு கவனத்தை அகற்றுவதற்காக ஷைத்தான் பக்கம் கொண்டு செல்வதற்காக இன்னும் பல விஷயங்கள் உருவாகிவிட்டன. அது முன்னால் அதை பற்றி நாம் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்பொழுது வந்துவிட்டன. எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் முன்னரை விட அதிகமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதன் வழியில் செல்வதற்காக அல்லாஹுடைய மறையை கவனமாக படிக்க வேண்டும். மேலும் அவனால் அனுப்பப்பட்டவருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த காலத்தில் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நமக்கு தர்பியத் வழங்குவதற்காக, நம்மை சரியான வழியில் செலுத்துவதற்காக அனுப்பியிருக்கின்றான். எனவே அன்னாருடைய விஷயங்களை நாம் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். எண்ணற்ற லிட்ரேச்சர்கள் அன்னார் நம்முடைய தர்பியத்துக்காக வழங்கியிருக்கின்றார்கள், விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் நாம் உண்மையான முறையில் பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக முடியும். இதே போன்று மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தௌஹீத் நிலை பெற வேண்டும். இது இல்லாமல் நீங்கள் உலகத்தில் என்ன பெற்றீர்கள் என்பது இருக்கக்கூடாது. உலகமோ கிடைத்துவிடும் தான். உங்களுடைய அசல் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தௌஹீதை, ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். அதை நிலைநாட்டுவதற்கான தான் உங்களுடைய முழு முயற்சியும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் மீதான அந்த பேரன்பை உருவாக்க வேண்டும். இது வெறும் வாயளவிலான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது, வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. அதற்கான செயல் ரீதியான உறுதிப்படுத்தலும் இருக்க வேண்டும், செயலும் அதை வழிமொழிய வேண்டும். அல்லாஹுடைய வழியில் நீங்கள் விழுந்து கிடங்கள், உங்களுடைய இபாதத்துக்கான தரத்தை மேம்படுத்துங்கள். இதை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்வின் மீதான நேசம் உங்களுக்கு உருவாகும், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வை நேசிப்பதன் பொருள் என்னவென்றல்ல, உங்களுடைய இபாதத்துகளின் தரத்தை மேம்படுத்துவதன் பொருள் என்ன, அதாவது எல்லா உலக உறவுகளுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு அல்லாஹின் மீதான அன்பு மிகவும் பிரித்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹின் விருப்பத்தை பெறுவது எல்லாவற்றையும் விட முன்னுரிமை குறி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குரானில் வந்திருக்கின்றது, ஃபஸ்குருல்லாஹ கஸிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ஸிக்ரா, அதாவது அல்லாஹ்வை
எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால் உங்களுடைய தந்தையரை நினைவு கூறுவது போன்று, உங்களுடைய மூதாதையரை நினைவு கூறுவது போன்று, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமாக நேசத்தோடு நினைவு கூறுங்கள். அல்லாஹ் இங்கு மூதாதையர்களை போன்று நினைவு கூறுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், அவன் இறைவனாவான், அவனை உங்களுடைய தந்தையர் உங்களுடைய மூதாதையரோடு அதிகமாக நினைவு கூறுங்கள். இந்த நிலையை உங்களிடம் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். உங்களை ஈடேற்றத்திலிருந்து காப்பாற்றுவான், உங்களுடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளையும் செயற்படுத்துவான், உங்களுடைய பிள்ளைகளுடைய தர்பியத்தின் பக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகள் இருக்கின்றனவே அந்த கவலையும் அகற்றி விடுவான். ஏனென்றால் நீங்கள் சாதாரண நிலையிலும் கூட அல்லாஹை நேசிப்பதற்காக அவனுக்கு முன்னால் நீங்கள் குனிந்திருக்கின்றீர்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அல்லாஹின் அன்பு முழுமையாக உங்களுக்கு எப்பொழுது கிடைக்க முடியும் என்றால், எப்பொழுது வரை கிடைக்காது என்றால், எப்பொழுது வரை நிரூபணமாகாது என்றால், செயல் ரீதியில் நீங்கள் முழுமையாகாதவரை, அதுவரை அல்லாஹுடைய முழுமையான அன்பை பெற முடியாது. நீங்கள் அமல் ரீதியில் முழுமை பெறாதவரை, எனவே முழு முயற்சி செய்யாதவரை சாத்தியமாகாது. இவை வெறும் வெற்றி பேச்சுக்களால் நிரூபணமாக முடியாது. வாயால் நீங்கள் சர்க்கரை என்று சொன்னால், அது இனிப்பு என்று சொன்னால் உங்களுடைய நாவு இனிக்காது. ஒரு நண்பர், இன்னொரு உதாரணத்தை கூறியிருக்கின்றார்கள், ஒரு நண்பர் நட்பை பறைசாற்றுகிறார், ஆனால் நேரத்திற்கு உதவி செய்யவில்லை, பிரச்சனையில் உதவி செய்யவில்லை என்றால், உங்களை விட்டுவிட்டு சென்று விட்டால், விலகி சென்று விட்டால் அவர் உண்மையான நண்பராக இருக்க முடியாது. அதே போன்று இறைவனுடைய தௌஹீதை நீங்கள் வெறும் நாவளவில் மட்டும் பறைசாற்றினால், அவனை நேசிக்கிறோம் என்று நாவால் மட்டும் சொன்னால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய தந்தை மற்றும் மூதாதையரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை விட அதிகமாக நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று கூறுகின்றான். எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது எப்பொழுது சாத்திய முடியும் என்றால் நீங்கள் அமல் ரீதியில் இதற்கான உரிமையை செலுத்தும் பொழுதுதான். அமல் ரீதியில் நீங்கள் இதற்கான உரிமையை செலுத்துவதற்கு அல்லாஹ் என்ன கட்டளைகளை வழங்கி இருக்கின்றானோ அவற்றின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் எண்ணற்ற கட்டளைகளை வழங்கி இருக்கின்றான். பெண்களுக்கான கட்டளைகள் இருக்கின்றன, ட்ரெஸ் கோடுக்கான விஷயங்கள் இருக்கின்றன, மார்க்க ஞானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான விஷயங்கள் இருக்கின்றன, பிள்ளைகளுக்கான தர்பியத் தொடர்பான கட்டளைகள் இருக்கின்றன. மனிதன் இந்த எல்லா விஷயங்களுக்கான செயல் முன்மாதிரியாக திகழும் பொழுது பிறகு நிச்சயமாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் என்பது நிரூபணமாகும். நாம் இந்த செயல் முன்மாதிரியை காட்டவில்லை என்று சொன்னால் நம்மால் இப்படி சொல்லிக்கொள்ள முடியாது. நாம் உண்மையான முறையில் அல்லாஹை நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு அல்லாஹுவின் மீது நேசம் இருக்குது என்று உங்களால் சொல்ல முடியாது. இது வெறும் வெற்றி பேச்சாக இருக்கும், வாய் முழக்கமாக இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், எவர் இறைவனை திருப்திப்படுத்த விரும்புகின்றாரோ அவர் அமல் ரீதியாக அடுத்து வைக்க வேண்டும், உண்மையான தௌபா செய்ய வேண்டும். உண்மையான தௌபா மற்றும் உண்மையை கொண்டு அல்லாஹை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பையத்துக்கான உரிமை நிறைவேற்றக்கூடிய பெண்களாக இருப்பீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பையத்துக்கான உறுதி எடுத்துக்கொண்டதை முழுமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று கூற முடியும். அல்லாஹுடைய பெயருக்கு உரியவர்களாக ஆக முடியும், அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு உரியவர்களாக ஆக முடியும். உங்கள் தரப்பிலிருந்து முழுமையான உரிமைகளை பின்பற்றும் போது தான் இது சாத்தியப்பட முடியும். மனிதன் அவசியமாக இரையச்சமுடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரையச்சமுடையவர் தான் அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் கண்ணியத்திற்குரியவராகவும் மரியாதைக்குரியவராகவும் இருக்கின்றார். அன்னார் கூறுகின்றார்கள், நம்முடைய ஜமாத் இந்த அறிவுரை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதில் ஆண்களும் இருக்கின்றார்கள், இதில் பெண்களும் இருக்கின்றார்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்களுக்காக என்று மட்டும் எழுதவில்லை, ஆண்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய நிலை என்னவென்றால் எனக்கு ஒரு சிந்தனை வரும் பொழுது இதே சிந்தனை தான் வருகின்றது. உலகத்தில் இந்த உறவுகள் இருக்கின்றன, அவை அதாவது திருமண உறவுகள் சிலர் அழகுக்காக செய்கின்றார்கள், குடும்பத்திற்காக செய்கின்றார்கள், செல்வத்திற்காக செய்கின்றார்கள், ஆற்றலுக்காக செய்கின்றார்கள். நம்முடைய இடத்தில் திருமண பந்தங்கள் செய்யும் பொழுது நாம் என்ன பார்த்திருக்கிறோம் என்றால் இதுதான் முன்னால் வருகின்றது. பெரும்பாலான மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள், இதன் பக்கமே மக்கள் எழுதவும் செய்கின்றார்கள். பல மக்கள் கேள்வியும் கேட்கின்றார்கள், என்ன பார்க்க வேண்டும் திருமண பந்தங்களில் என்று. திருமண பந்தங்களில் பார்ப்பதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக கூறிவிட்டார்கள்.
அதற்கான விளக்கத்தை மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் மக்கள் அழகை பார்க்கின்றீர்கள், செல்வத்தை பார்க்கின்றீர்கள், குடும்பத்தை பார்க்கின்றீர்கள், வம்சத்தை பார்க்கின்றீர்கள், ஆற்றலை பார்க்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் இந்த விஷயங்களை பொருட்படுத்துவதே இல்லை. வெற்றிகரமான திருமண பந்தத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய தக்வாவின் தரத்தை மேம்படுத்த வேண்டும், தன்னுடைய தக்வாவின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். மேலும் தன்னுடைய மார்க்க தரத்தை மேம்படுத்திய பிறகு அவர் பார்க்க வேண்டும். நாம் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குவதற்கான அந்த உறுதி எடுத்துக்கொண்டோமோ அதை நிறைவேற்றுகிறோமா என்று பார்க்க வேண்டும். இதை செய்யும் பொழுதுதான் திருமண உறவுகளில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இது அல்லாஹ்வின் பார்வையில் யார் கண்ணியத்திற்குரியவர் என்றால் இறையச்சமுடையவர் தான் மதிப்பிற்குரியவர். அன்னார் கூறுகின்றார்கள், இப்பொழுது ஜமாத் இறைவன் எது ஜமாத், அதாவது எது இறைச்சமுடையவர்களின் ஜமாத்தோ அதைத்தான் அல்லாஹ் நிலைவரச் செய்ய வைப்பான். அதுதான் அல்லாஹுக்கு அருகில் இருக்கும். அந்த மக்கள் தான் அல்லாஹுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தை தான் கேட்பான், அவர்களுடைய துவாக்களை தான் ஏற்றுக்கொள்வான். மற்றவர்களுக்கு அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்க முடியாது. இறைச்சம் இல்லாதவர் மற்றும் இறைச்சமுடையவர் ஒரே இடத்தில் இருப்பது சாத்தியமாக முடியாது. தீயவரும் ஒழுக்கமானவரும் ஒரே இடத்தில் நிற்பது சாத்தியமாக முடியாது. எனவே மிகவும் அதிகமாக யோசிக்க வேண்டிய, பயப்பட வேண்டிய இடமாக இருக்கின்றது. நாம் இதை பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய இறையச்சத்திற்கான தரத்தை மேம்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். மேலும் நம்மையும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய வழித்தொண்டர்களையும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மசீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு புதிய வாழ்வு மனிதர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். நம்மில் ஒருவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த ஜமாத்தில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர் தமக்குள் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது வெறும் வெற்று முழக்கமாக இருக்கும். நாங்கள் முஸ்லிம் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிப்பை நிறைவேற்றிவிட்டோம் என்பது. இதற்கு பிறகு நம்முடைய அமல் ரீதியான வாழ்வில் எந்த ஒரு மாற்றம் உருவாகவில்லை என்றால், நம்முடைய ஆன்மீக நிலை மற்றும் அறிவு ரீதியான நிலை, நல்லொழுக்க நிலையில் மேம்பாடு ஏற்படவில்லை என்றால், அல்லாஹுடைய இபாதத்துக்கான உரிமையை நாம் செலுத்தவில்லை என்றால், மக்களுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால், நம்மளுடைய ஒழுக்கங்கள் மக்கள் நம்மீது மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இல்லை என்றால், மக்கள் அதாவது நம்மை பற்றி பயப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பையத்துக்கு எந்த பலனும் கிடையாது. நீங்கள் இந்த ஜமாத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் என்றால் ஒரு புதிய வாழ்வை வாழக்கூடிய மனிதர்களாக ஆகிவிட வேண்டும். உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய வானவர்கள் தாயை போன்று உங்களை தன்னுடைய மடியில் எடுத்துக்கொள்வார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், பையத் உள்ளத்தால் இல்லை என்றால் அதற்கு எந்த ஒரு விளைவும் வெளிப்படாது. பையத்தின் மூலம் இறைவன் உள்ளத்திற்கான பறைசாற்றுதலை விரும்புகின்றான். எவர் பாவத்திலிருந்து உண்மையான முறையில் தௌபா செய்கின்றாரோ அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் அவருடைய தௌபாவை மன்னித்து விடுகின்றான். மேலும் தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்ததை போன்றவராக ஆகிவிடுகின்றார். அதாவது புதிதாக பிறந்த குழந்தையை போன்று தூய்மையானவராக ஆகிவிடுகின்றார். அப்பொழுது வானவர்கள் அவரை பாதுகாக்கின்றார்கள். இப்பொழுது நாம் நம்மையே சுயாய்வு செய்து பார்க்க முடியும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதா? நாம் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக ஆகக்கூடியவர்களாக இருக்க முடியுமா? எல்லா விதமான ஷைத்தானிய ஊசலாட்டங்கள், சைத்தானிய சிந்தனைகள், சஞ்சலங்கள் மற்றும் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்கள் மற்றும் எதில் விட்டு அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இது இல்லை என்றால் நம்முடைய சீர்திருத்தம் நடைய முடியாது. பிறகு நாம் அகமதியத்தில் வந்தது வராமல் இருப்பது ரெண்டுமே சமமாகும். எனவே இந்த ஒரு முறையீடும் இருக்கக்கூடாது. எங்களுடைய துஆஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று, அல்லது இன்ன நோக்கத்துக்காக நாங்கள் துஆ செய்வோம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான், தான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கின்றான், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் செய்கின்றான். ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றான் என்றால், நாமும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக நாம் உறுதி எடுத்துக்கொள்கின்றோமோ அதற்கான உரிமைகள், மேலும் இதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தில் இணைந்து உங்களுடைய இயல்பு தனியாகிவிட வேண்டும். நீங்கள் ஒரு புது வாழ்வை வாழக்கூடிய மனிதர்களாக ஆகிவிட வேண்டும். இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ இப்படி இருக்கக்கூடாது, இப்போது இருக்கக்கூடாது. மேலும் பிறப்பால் அகமதிகளாக இருக்கின்றார்கள், அவர்கள் சற்று சீர்கெட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு உணர்வு வரும் பொழுது, சுயநினை வரும் பொழுது, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அறிவை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய மறையை படிக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் அறிவுரை பெற வேண்டும். அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், சில மக்கள் நினைக்கின்றார்கள்
நாங்கள் உலக விஷயத்தில் மூழ்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள், உலகத்திற்கு முன்னால் செல்லக்கூடாது என்று நினைக்கின்றார்கள், அல்லது புது புது நவீன அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன, பேருக்கு அறிவு என்று சொல்லப்படக்கூடிய அதை நாம் பெறவில்லை என்றால் நாம் முன்னேற்றமடையாதவர்கள் என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ் அறிவை பெறுவதிலிருந்து தடுக்கவில்லை. உங்களுக்கு ஒரு லிஸ்ட் படிக்கப்பட்டது, அது கல்வி பெற்ற அந்த பிள்ளைகளுடைய பேர் தான் வாசிக்கப்பட்டது. உலக கல்வியும் படிக்க வேண்டும் தான். இதுவும் அல்லாஹ் அருளிய ஒரு அருட்கொடையாகும். அல்லாஹ் உருவாக்கிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் மனிதனுக்கு எதனால் அறிவு வழங்கியிருக்கின்றான் என்றால் உலக கல்விகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்கம் எப்பொழுதும் முதன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், முன்னுரிமை அளிக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தி இருக்க வேண்டும். எந்த அறிவு உங்களை இறைவனை விட்டு விளக்கக்கூடியதாக இருக்கின்றதோ கல்வி, அந்த கல்வியை நாம் பெறக்கூடாது, அதற்கு பின்னால் நாம் செல்லக்கூடாது. எந்த அமல்கள் அல்லாஹை விட்டு நம்மை தூரம் கொண்டு செல்லக்கூடியவையோ அவற்றின் பக்கம் நாம் செல்லக்கூடாது, அவற்றுக்கு பின்னால் செல்லக்கூடாது. எந்த சொசைட்டி நம்மை அல்லாஹை விட்டு விலக்கி கொண்டு செல்லக்கூடியதோ அந்த சொசைட்டியில் நாம் அமரக்கூடாது. இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த இறைவனுடைய வழியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தேவையுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பிஸ்னஸ்மேன் இன்னார் இவ்வளவு செல்வம் படைத்தவராக இருக்கின்றார், இந்த நபரோடு எனக்கு நல்ல தொடர்பு இருக்காதுன்னு நினைக்கின்றீர்களா? இதற்கு முன்னால் நான் கூறியிருந்தேன். மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹோடு ஒரு உறுதி எடுத்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு அவசியம் என்னவென்றால் நீங்கள் எந்நிலையிலும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முதன்மை அளித்தே ஆக வேண்டும். அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களிடம் இந்த கற்பனை இருக்கக்கூடாது, நீங்கள் உலக மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, அதாவது உலக மக்களோடு நீங்கள் நல்ல பழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இழப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று நினைக்காதீர்கள். எவர் அல்லாஹுடைய ஆடையை பற்றி படித்துக் கொள்கிறார்களோ அவர் ஒருபோதும் தேவையுடையவராக மாட்டார். அவருக்கு ஒருபோதும் கெட்ட நாட்கள் வருவதில்லை. யாருக்கு அல்லாஹ் நல்ல நண்பனாகவும் உதவியாளனாகவும் ஆகிவிடுகின்றானோ அவர்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். முழு உலகமுமே அவருக்கு எதிராகிவிட்டாலும் சரி, அதை பற்றி அவர் எந்த கவலையும் பட மாட்டார். மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அலா குல்லி ஷையின் கதீர், அதாவது அவன் விரும்பும் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன் ஆவான். அவன் மறைவானவற்றை அறிகின்றான். அவன் நிலைத்திருக்க செய்பவன் ஆவான். அந்த இறைவனுடைய ஆடையை பெறுவது பற்றி படிப்பதனால் யாரும் துன்பம் அடைய முடியாது. இறைவனை நேசிப்பவர்கள் யாரும் துன்பம் அடைய முடியுமா? இல்லை, ஒருபோதும் ஆக முடியாது. மசீஹ் அன்னார் கூறுகின்றார்கள், தன்னுடைய அடியார்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றி விடுகின்றான். மனிதன் வியப்படைந்து போகின்றான். அன்னார் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை கூறினார்கள். எதிரிகள் நெருப்பில் போட்ட பிறகும் கூட அல்லாஹ் அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றி விட்டான். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தம்முடைய நண்பர்களோடு அந்த கப்பலில் சூறாவளியிலிருந்து காப்பாற்றி விட்டான். அல்லாஹ் இந்த உதாரணங்களை எதற்காக வழங்கியிருக்கிறான் என்றால் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. இது வெறும் பழைய கதைகள் கிடையாது. இன்றும் கூட அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். இன்றும் கூட அவன் தன்னுடைய அந்த முன்மாதிரிகளை காட்ட முடியும். இன்றும் கூட நீங்கள் அவனோடு சரியான தொடர்பு கொண்டீர்கள் என்றால் பிறகு அவனுக்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்றால், எந்த போதனை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றானோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் என்றால், அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு இப்பொழுதும் கூட தன்னுடைய வல்லமையின் காட்சிகளை காட்டுவான். எனவே அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களுடைய உள்ளத்தை தூய்மையானதாக பரிசுத்தமானதாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் இன்னல்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கக்கூடியவர்களாக ஆவீர்கள். இவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் இதை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னல் வரும்பொழுது பிறகு நீங்கள் துவா செய்வது என்று இருக்கக்கூடாது. பல மக்கள் எனக்கும் எழுதுகின்றார்கள், நாங்கள் துவாக்கள் செய்தோம், அதிகமாக துவா செய்தோம், ஆனால் அப்பொழுது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் கூறுகின்றார்கள், இன்னல் நேரத்தில் நீங்கள் துவா செய்யும் பொழுது ஓரளவு அது சரியானது தான். உங்களிடம் ஒரு உருக்கம் ஏற்படுகின்றது, வேதனை ஏற்படுகின்றது. அல்லாஹுடைய விருப்பம் அதை கேட்கவும் செய்யலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் இன்னல் வரும்பொழுது முன்னாலே நீங்கள் துவா செய்யும் பொழுது, அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் நீங்களால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் அந்த துவாக்களை ஏற்கவும் செய்கின்றான். பிறகு நீங்கள் நல்ல நிலையில் சாதாரண நாட்கள் செய்த அந்த துவாக்கள் உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே அல்லாஹை எப்பொழுதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பான நேரம் வந்தது, ஒரு கஷ்டம் வந்தது, அப்பொழுது அல்லாஹ் நாம் நினைவு கூறிவிட்டோம் என்று இருக்கக்கூடாது. இதே போன்ற கேள்விதான் இன்றைய காலத்தில் நிறைய பேர் கேட்கின்றார்கள். நாங்கள் நிறைய துவா செய்தோம், நாங்கள் கஷ்டத்தில் சிக்கிக்கொண்டோம், இப்படி துவா செய்தோம், ஆனால் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் துவாவை கேட்கவில்லை என்று கூறுகின்றார். கேள்வி என்னவென்றால், அப்படிப்பட்ட மக்கள் தம்மை சுயமாய் ஆய்வு செய்து கொள்ள பார்க்க வேண்டும். அவர்கள் நல்ல நிலையில் நல்ல நாள்கள் இருக்கும் பொழுது இதே போன்ற வேதனையோடு உருக்கத்தோடு துவா செய்தார்களா? இந்த கஷ்டம் வந்திருக்குமோ செய்வது போன்றே செய்தார்களா? நல்ல நிலையில் அவர்கள் அல்லாஹோடு இதே தொடர்பை கொண்டிருந்தார்களா?
இன்றைய காலத்தில் அல்லாவோடு தொடர்பு ஏற்படுத்த விரும்புகின்றார்களே அல்லது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே, அல்லது இப்பொழுது அல்லாவோடு கொண்டிருக்கக்கூடிய இதே தொடர்பு நல்ல நாள்களிலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள்களும் கொண்டிருந்தார்களா? இல்லை என்றால் பிறகு அவர்கள் மீது தான் வருகின்றது விஷயம். அவர்கள் அதற்கான உரிமையை அவர்கள் செலுத்தவில்லை. அவர்கள் அல்லாஹ் நிர்பந்திக்க நினைக்கின்றார்களா? அல்லாஹுக்கு தான் உரிமை இருக்கிறது என்று. வெறும் உரிமையை பெறுவது என்பது என்று நினைக்கின்றார்கள். உரிமையை பெற வேண்டும் என்பது மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதீர்கள், மாறாக உரிமையை செலுத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக இதை கூறியிருக்கின்றேன், பல ஆண்டுகளாக இந்த விஷயங்களை கூறியிருக்கின்றேன். இஸ்லாத்தில் பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கின்றன, இந்த உரிமைகள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் தான், ஆனால் சில கடமைகளும் இருக்கின்றன. அந்த கடமைகளை நான் எடுத்துக் கூறுகின்றேன். இந்த கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றும் போது தான் உங்களுடைய உரிமைகளும் நிலை பெறும். எனவே இதன் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். பிறகு மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவாக்களுக்கான அறிவுரை வழங்கியவாறு கூறுகின்றார்கள். துவாக்களை செய்யுங்கள், உங்களுடைய சஜிதாக்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய ருக்குக்களில் துவா செய்யுங்கள், சாதாரண நிலையிலும் நல்ல நிலைமையிலும் மற்றும் கஷ்டத்திலும் கூட நீங்கள் துவா செய்யுங்கள். மேலும் எப்பொழுதும் இவ்வாறு துவா செய்யுங்கள், அல்லாஹ் நீ தேவையற்றவனாவாய், எப்பொழுது என்ன பிரச்சனை வரும் என்று எங்களுக்கு தெரியாது, எனவே எங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து வைப்பாயாக என்ற துவா செய்யுங்கள். எப்பொழுதும் உன்னுடைய அடைக்கலத்தில் வைப்பாயாக என்ற துவா செய்யுங்கள். எங்களுக்கு தஞ்சமளித்துக் கொண்டே இருப்பாயாக என்ற துவா செய்யுங்கள். பிறகு பாருங்கள் உங்களுடைய எல்லா வேலைகளையும் அல்லாஹ் எப்படி சீர்தூக்குகிறான் என்றால் நீங்கள் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஹதரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், துவா செய்யக்கூடிய மனிதர் ஒருவர் இருக்கின்றார், அவர் இழப்பிற்குரியவராக ஆவது சாத்தியமே கிடையாது. எனவே உங்களுடைய கவனம் துவாக்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் இழப்பிற்குரியவராக மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களை தன்னுடைய அருளால் வழங்கி கொண்டே செல்வான். பிறகு அல்லாஹுடைய உரிமையை செலுத்துவதோடு இதுவும் அவசியமாகும், உங்களுடைய ஒழுக்கத்தையும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரோடும் மென்மையோடும் நல்ல முறையோடும் பேச வேண்டும். மேலும் கடுமையாக பேசக்கூடியவர்களோடு மென்மையாக பேசுங்கள். சண்டை சச்சரவுகளும் விலகிக் கொள்ளுங்கள், ஆணவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இவை எப்படிப்பட்டவை என்றால், நீங்கள் இந்த நன்மைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு இந்த நன்மைகளின் காரணமாக தன்னுடைய நெருக்கத்தை வழங்குவான். எவர் துன்பத்தை வழங்குகின்றாரோ, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கின்றாரோ, அவருக்கு நல்லொழுக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய மனதை புண்படுத்துவது அல்லது ஒருவருடைய வன்மையாக பேசுவது, புண்படுத்துவது போன்று பேசுவது, மற்றொரு கஷ்டம் கொடுத்துவது, பெருந்துயரம் கொடுப்பது, இது சரியல்ல. இன்றைய காலத்தில் நடக்கின்றது. மருமகள் மாமியாருக்கும் நடக்கின்றது, அல்லது பல உறவுகளிலும் நடக்கின்றது. ஒருவர் மற்றவர் மீது ஏதோ சற்று குறை வந்துவிட்டால், ஏதோ பிரச்சனை முறையீடு வந்துவிட்டால் கடுமையான சொற்களை பயன்படுத்தி விடுகின்றார்கள், அல்லது எப்படியாவது அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஹதரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இதே போன்ற நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருடைய அடையாளம் கிடையாது. இதனால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமே கிடைக்காது. இதனால் நீங்கள் பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றவும் முடியாது. அன்னார் கூறினார்கள், எந்த மக்கள் பலவீனமானவர்களாக இருக்கின்றார்களோ, இவர்கள் அமல்களில் பலவீனமானவர்கள் இருக்கின்றார்களோ, வலுவற்றவர்களாக இருக்கின்றார்களோ, செயல் ரீதியான குறைபாடு இருக்கின்றதோ, அமல் ரீதியான குறைபாடு இருக்கின்றதோ, அவர்களிடமும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தர்பியத்தின் பக்கம் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் இப்படி செய்யும் பொழுதுதான் பிறகு நீங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். அன்னார் கூறுகின்றார்கள், நம்முடைய ஜமாத் முதலில் அமலுக்கான முன்மாதிரியை காட்டுவதில்லை, பிறகு அது தன்னுடைய அமலினால் என்னுடைய தேவை இல்லை என்பதை நிரூபிக்கின்றது. அதாவது நான் வரவே தேவையில்லை என்பது போன்ற அவர்களுடைய அமல்கள் இருக்கின்றன. பையத்துக்கான எந்த ஒரு பலனும் இருப்பதில்லை. எனவே அன்னார் கூறினார்கள், ஒரு உண்மையான அகமதியாக ஆக வேண்டும் என்றால், உங்களை அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக்கொள்ள விரும்பினால், உங்களுடைய இபாதத்துக்களுக்கான தரத்தையும் மேம்படுத்த வேண்டி வரும், உங்களுடைய நல்லொழுக்கத்திற்கான தரத்தை மேம்படுத்த வேண்டி வரும், உங்களுடைய அமல் நிலைமைகளையும் சரி செய்ய வேண்டி வரும். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நம்முடைய ஜமாத் உலக மக்கள், சாதாரண மக்கள் வாழ்வது போன்று வாழ்வதற்காக நம்முடைய ஜமாத் கிடையாது. இதை பார்த்தால் உலக மக்களினால் நாம் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது, அவர்களை பார்த்து நாம் தாக்கம் அடையக்கூடாது. மாறாக நம்முடைய நோக்கங்கள் மிகவும் உயர்வானவை. நாம் அந்த மக்களை திருத்த வேண்டும், இந்த உலகவாதிகளை திருத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் தர்பியத் வழங்க வேண்டும், அவர்களை சரியான வழியில் நாம் கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும், அவர்களை மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்றைய காலத்தில் மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்கின்றது, நாத்திகத்தின் பக்கம் கவனம் செல்கின்றது. மேலும் நம்முடைய துவாவினால், நம்முடைய அமலினால் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் உண்மைத்துவம் என்ன என்று. உலகத்திற்கு சொல்ல வேண்டும், இறைவன் பக்கம் வாருங்கள், இதிலேயே உங்களுடைய நிலைத்திருத்தல் இருக்கின்றது. இல்லை என்றால் உலகம் எப்படிப்பட்ட பேரழிவின் பக்கம் செல்கின்றது என்றால் அது மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது.
அவர்கள் இந்த உலக மக்களுக்கு அதை பற்றிய உணர்வு கூட இல்லை, அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முடிந்துவிடும், கடுமையான பெரும் தண்டனையில் அவர்கள் மூழ்கிவிடுவார்கள். அதை ஒரு மனிதன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எனவே நாம் உலகத்தையும் சீர்தூக்க வேண்டும், உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், உங்களுடைய வாழ்வு சாதாரண உலக மக்களின் வாழ்வை போன்றிருக்கக்கூடாது. வெறும் நாவளவில் நான் ஜமாத்தில் இணைந்து விட்டேன் என்று சொல்வது மற்றும் அமல் செய்யாமல் இருப்பது, அதற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. உண்மையான முஸ்லீம் யார் என்றால் அவருடைய சொல்லும் செயலும் சமமானதாக இருக்கும். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் என்னை சீர்திருத்தத்திற்காக நிறுத்தி இருக்கின்றான். ஹதரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை சீர்திருத்தத்திற்காக நிறுத்தியிருக்கின்றான். என்னோடு தொடர்பு கொண்டும் கூட உங்களுடைய நிலையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய அமல் ரீதியான ஆற்றல்களுக்கு முன்னேற்றம் அளிக்கவில்லை என்றால், உங்களுடைய நாவளவிலான அந்த வழிமொழிதலை, அந்த நாவளவிலான அந்த ஒப்புதலையே போதும், நாங்கள் பைய செய்துவிட்டோம் என்று நினைக்கின்றீர்களே, அமல் ரீதியாக நான் தேவையில்லை என்று நீங்கள் உணர்த்துகின்றீர்கள், நான் வரவே தேவையில்லை என்பது போன்று கூறுகின்றீர்கள். உங்களுடைய அமல் ரீதியாக நீங்கள் இப்படி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அமல் நான் வழங்கக்கூடிய போதனைக்கேற்ப இல்லை என்றால், உண்மையான இஸ்லாமிய போதனையாக இருக்கின்றது, அதற்கேற்ப இல்லை என்றால், பிறகு நான் வந்தது பலனற்றதாகும். உங்களுடைய அமல் நிலையின் அடிப்படையில் உங்களுடைய நிலை இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது, நான் வரவேண்டிய தேவையே இல்லை என்பதை நீங்கள் நிலையால் உணர்த்துகின்றீர்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் நான் வந்ததற்கான நோக்கத்தையும் குறிக்கோளையும் நிறைவேற்றுங்கள். அது அல்லாஹுக்கு முன்னால் உங்களுடைய களப்பற்ற தன்மை மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும். உங்களுடைய அந்த களப்பற்ற தன்மையை வெளிப்படுத்த வேண்டும், நன்றியுணர்வை வெளிப்படுத்த வேண்டும். திருக்குர்ஆனுடைய போதனையின்படி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது போன்று, நீங்கள் அன்னாருடைய சஹாபா செய்தது போன்று நீங்கள் திருக்குர்ஆன்படி அமல் செய்யுங்கள். திருக்குர்ஆனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள். இறைவனுக்கு முன்னால் இந்த அளவு மட்டும் விஷயம் போதுமானதாக முடியாது. நாவளவில் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், அமலில் எந்த ஒரு ஒளியும் இல்லை என்பது இருக்க முடியாது. அன்னார் இந்த பக்கம் மீண்டும் மீண்டும் வரமுட்டிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் நாவளவில் ஒப்புதல் கூறுவது போதுமானது கிடையாது. நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஜமாத்தை அல்லாஹ் உருவாக்க விரும்புகின்றேனோ அது அமல் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அமல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை தான் அல்லாஹ் உருவாக்க விரும்புகின்றான். இது மகத்துவமிக்க ஜமாத் ஆகும். இதற்கான ஆயத்தம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உருவானது. உலகில் எந்த ஒரு நபியும் எந்த நபியும் இந்த விஷயத்தை பற்றி கூறாமல் இருக்கவே இல்லை. எனவே இதற்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். இதற்கு மதிப்பளிப்பது என்னவென்றால், இப்பொழுது உங்களுடைய அமலின் மூலமாக நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், உண்மையாளர்களுடைய ஜமாத் நீங்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், நம்மில் ஒவ்வொருவரும் இதில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் நம்முடைய அமலினால் மார்க்கத்தின் உண்மையான போதனைப்படி செயல்பட வேண்டும். நாம் இறைவனுடைய கட்டளைகள் படி அமல் செய்ய வேண்டும். இறைவன் மீதான நேசத்தினுடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய நல்லொழுக்கத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் உண்மையான முறையில் ஜமாத்தில் இணைவதற்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவீர்கள். எனவே இன்று நீங்கள் அடுத்த சந்ததிகளுக்கு தர்பியத் வழங்க வேண்டிய நீங்கள், அவர்களை ஜமாத்தோடு இணைக்க வேண்டிய நீங்கள், அவர்களை மசீஹ் இஸ்லாமுக்கான அவர்களிடம் பையத் செய்ததற்கான உரிமையை பற்றி கவனமூட்ட வேண்டிய நீங்கள், மார்க்கத்திற்கு உலகத்தை விட அவர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூற வேண்டிய நீங்கள், அவர்களுக்கு தர்பியத் வழங்குங்கள். அவர்கள் உலகத்தின் விஷயங்கள் மூழ்கிவிடக்கூடாது. மாறாக உலகத்தின் விட அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும். இறைவனின் பக்கம் முன்னரை விட அதிகமாக அவர்கள் முன்னேற வேண்டும். நுபூத் காலத்தை விட்டு விலக பலவீனங்கள் உருவாகிக் கொண்டே செல்கின்றன. இந்த பலவீனங்களை அகற்றுவதற்காக நீங்களும் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கான ஒரே வழிதான் இருக்கின்றது. நாம் நம்முடைய இபாதத்துகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும், நம்முடைய மார்க்க அறிவையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் மற்றும் நம்முடைய சந்ததிகளுடைய கேள்விகளுக்கு பதிலும் அளிக்க முடியும். தப்லீகுடைய களத்திலும் நாம் நம்முடைய பங்களிப்பை செலுத்த முடியும். நான் முதலிலும் கூட கூறியது போன்று பல பிள்ளைகள் கேள்வி கேட்கின்றார்கள். பெற்றோர்கள் அதற்கான பதிலை வழங்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாக முடியும் என்றால், அவர்கள் மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுதுதான், அல்லாஹோடு தம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹுடைய கட்டளைகள் படி அமல் செய்வதற்காக இந்த தரங்கள் இருக்கின்றன. நம்முடைய தரங்களை நாம் மேம்படுத்த வேண்டும். தஜ்ஜாலிய சூழ்ச்சிகளின் வலையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் பெண்களுக்கான உரிமை என்ன, நம்முடைய உரிமைகள் என்ன, இஸ்லாம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை வழங்கியிருக்கின்றது என்றால் அதில் வேறு உலகத்தில் எந்த மார்க்கமும் வழங்கவில்லை, எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை. மேலும் இந்த காலத்தில் ஹசரத் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை பேரன்பர் நமக்கு இதை தெளிவாக கூறிவிட்டார்கள், பெண்களுக்கான உரிமை என்ன என்று. அன்னார் தெளிவாக கூறிவிட்டார்கள், பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது. இஸ்லாமிய போதனையின் ஒளியில்
பெண் எப்படிப்பட்ட தரத்தில் இருக்கின்றாள் என்பதை கூறிவிட்டார்கள். ஒரு அஹ்மதி பெண் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் மற்றும் அல்லாஹை நேசிக்கக்கூடியவர் ஆவார். உண்மையான இஸ்லாத்தின் தொண்டர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹின் பக்கம் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். மார்க்க அறிவை வளர்த்து நீங்கள் உலகத்தின் ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும். தப்லீக் களத்திலும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் மட்டும் முன்னேறி செல்லக்கூடாது, உங்களுடைய சந்ததிகளையும் முன்னால் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாத்தின் அழகான போதனை உலகத்தின் மூலை முடுக்குகள் வரை செல்ல வேண்டிய நம்முடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சரியான பங்களிப்பு நிறைவேற்றக்கூடியவர்களாக முடியும். இன்று நீங்கள் உங்களுடைய பையத்துக்கான உரிமைக்கு கட்டுப்பட்டவர்களாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகள் படி செயல்பட்டு விடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய நிலைத்திருத்தலுக்கான ஏற்பாட்டையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் வழிதோன்றர்களுடைய மார்க்க மற்றும் உலகத்திற்கும் நீங்கள் சரியான ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. துஆ செய். آمين.